சிருஷ்டி மரத்தில் கிறிஸ்தவ தர்மத்திற்கு அடுத்து வலது பக்கம் சந்நியாச தர்மம் காண்பிக்கப்பட்டுள்ளது. இது 250 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மத குழப்பத்தையும் பகைமையையும் முடிவுக்கு கொண்டு வர சந்நியாச தர்மத்தின் தர்மபிதா ஆதிசங்கரர் ஆத்மா கேரளாவைச் சேர்ந்த 9 வயது சிறுவனுக்குள் பிரவேசமாகி சந்நியாச தர்மத்தினை நிறுவுகிறார். இவர்களுக்கு முக்கிய சாஸ்திரம் என்று எதுவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் அனைத்து சாஸ்திரங்களையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இவர்களுடைய விசேஷ குணம் பவித்திரமாக இருப்பது. கீதையிலும் சந்நியாச தர்மம் குறித்து 18வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகனில் ஸ்ரீ பகவான் வாச் காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயக விதுகு சர்வ கர்ம பல தியாகம் பிராகு தியாகம் விசேஷனாகா என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஸ்ரீ பகவான் கூறுகிறார், சில வித்வான்கள் துவைதவாதி துவாபரத்திலிருந்து அனைத்து சம்சார விருப்பமுள்ள கர்மங்களை தியாகம் செய்வதை சம்பூரண தியாக ரூபமான சந்நியாசம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் புருஷோத்தம சங்கமத்தின் விசேஷ பார்வையில் சொர்க்கீய சங்கடனுக்காகவும் அவினாஷி ருத்ர யஞத்திற்காகவும் சம்சாரத்தினுடைய அனைத்து கர்ம பலன்களின் பிராப்திகளையும் தியாகம் செய்வதுதான் தியாகம் என்று கூறப்படுகிறது. பாரதத்தில் உள்ள ராஜாக்கள் அநேக பெண்களை கல்யாணம் செய்து கொண்டனர். மேலும் அரண்மனையில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் ராஜாக்களுக்கே சொந்தம் என்பதால் அவை அனைத்தையும் தங்களது சுகபோக வாழ்க்கைக்கே செலவழித்தனர். இதையெல்லாம் பார்த்த ஆதிசங்கரர் அவர்களை நாட்டு மக்களின் நலனுக்காக, மேலும் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் உண்மையான அரசரின் கடமை என்பதை அவர்களுக்கு நல்ல விதமாக எடுத்து சொல்லி மேலும் தூய்மையான இல்வாழ்க்கை வாழ்வதற்கு மாற்றுகிறார். மேலும் அந்த காலகட்டத்தில் மக்கள் தெய்வங்களுக்கு பலி கொடுப்பது என்று விலங்குகளை வதை செய்து துன்புறுத்துவதையும் பார்த்து அவர்களது மூட நம்பிக்கையையும் உடைத்தெறிந்தார். அப்படி இவர் அவர்களை திருத்தவில்லை என்றால் இந்த பாரதம் மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கும். இந்த தர்மமும் பாரதத்தை சேர்ந்த சுதேசி தர்மம்தான்.